கூட நடிக்க 50 கதாநாயகர்கள் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இந்த 50 கதாநாயகர்கள் ஒரு 5 பேரோட பேர் சொல்ல முடியுமா? நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களால தப்பு கிடையாது சொல்றீங்க. நீங்க 50 கதாநாயகர்கள் கூட நடிக்கல அப்படின்னு சொன்னதை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க இது வந்து ப்ரமோஷனுக்காக அவர் பேசினாரு, ஒரு பேச்சு அடி கொடுத்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு நிறைய சிரித்தேன். கடைசியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 நிமிஷம் அழுதேன். எதுக்கு அழுதுன்னு எனக்கு தெரியல. அந்த உள்ளே இருந்த கேரக்டர்லாம் நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ பார்த்த மாதிரி அவங்களாம் மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கு. எனக்கு பெரிய சந்தோஷமே என்னென்னா முதல் படமே பாலாவுக்கு இப்படி ஒரு படம் கிடச்சிது. அதே மாதிரி அந்த ஷெரீஃப் ப்ரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிரேக் த்ரூ, நிறைய அழகான இசை, நிறைய மொமெண்ட்ஸு, சின்ன சின்ன சிரிப்புகள் தொடர்ந்து சிரிக்க வச்சாங்க. அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை யோசிக்க வச்சாங்க. காந்தி கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லித்தரும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டில் வந்து நம்ம கூட இருக்கிறவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது, ஒய்ஃபை வந்து பார்த்தோன்னா லவ் பண்ணுறது, பணத்துக்காக வந்து ஆசைப்படாமல் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, எல்லாத்தையுமே இந்த கதையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அழகாக இருக்குது. நான் வந்து பார்த்தோன்னா பெருசாக எதையும் சொல்லி வந்து எதையும் உடைக்க விரும்பல. தயவு செய்து எல்லா படத்தையும் பாருங்கள். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையும் பாருங்கள். நம்ம தம்பி படத்தை தம்பிக்காகவும் எனக்காகவும் பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா. நீங்களும் ஒரு தடவை படம் பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. தேங்க்யூண்ணா. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. என்னண்ணா? அந்த படத்தையும் பாருங்க, இந்த படத்தையும் பாருங்க. தேங்க்ஸ்ண்ணா. இன்னைக்கு நான் வந்து ஒரு ப்ரௌடான ஒரு சிஸ்டரா அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றேன். பிகாஸ் பாலாவோட ஸ்கிராட்ச்ல இருந்து நான் அவனை பார்த்திருக்கேன். அவனோட ஸ்கிராட்ச்ல இருந்து அவனோட ஸ்டார்டிங் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அவனோட ஜேர்னியை வந்து நான் என் கண்ணு முன்னாடி பார்த்திருக்கேன். அண்ட் டு see him grow like this, என்னை விட வந்து யார் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்றது தெரியல. பட் மக்களே, நீங்க எல்லாருமே கண்டிப்பா படத்தை வந்து பாருங்க. அங்கேயும் வந்து அவன் மட்டும் இல்லாம அவன் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரையும் சேர்த்து அவன் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கான் படத்துல. அதையும் பார்க்கும்போது எனக்கு வந்து ஆஸ் அ கேரக்டர் இன்சைட் அவுட் அவன் வந்து எவ்வளோ ஒரு நல்லவன் அப்படின்றது வந்து படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிய வரும். அண்ட் congratulations to all the actors, Archana ma'am, Balaji sir, Bala. அப்புறம் வந்து he didn't forget அமுதவாணன் அண்ணா படத்துல இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. அண்ட் Bala, we love you, we are proud of you. அண்ட் எல்லாருமே உங்க குடும்பத்தோட வந்து படத்தை பார்த்து அவங்களுக்கான ஃபுல் லவ் அண்ட் சப்போர்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அண்ட் மியூசிக் இஸ் ஆல்சோ கிரேட். அந்த பாட்டோட அந்த சீனை பார்க்கும் போது எண்டில் அழ வர வச்சுட்டான். ஸோ அது ஒரு மாதிரி ஹெவியாக போகுது. பட் எஸ், நான் எதுவுமே ஸ்பாய்லர்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. பட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கம் அண்ட் வாட்ச் திஸ். Bala, we love you. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய நண்பர் ஜெய்யோடைய தயாரிப்பில் காந்தி கண்ணாடி தம்பி பாலா நடிச்சிருக்கான். அவருடைய ஃபஸ்ட்டு படம். ஒரு ரொம்ப அற்புதமான படம். ஒரு எமோஷ்னலான கதை எடுத்து ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போய் கடைசியில் பயங்கரமாக அழுக வச்சுட்டாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. பாலாஜி சார், அப்புறம் அர்ச்சனா மேடம் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இது எனக்கு எப்படி ஒரு மைனாக ஒரு ஃபஸ்ட்டு படம் எனக்கு ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதை தாண்டி ஒரு வெற்றி அடையணும்னு ஒன்று பெரிய நம்புகிறேன். பாலாவை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா என் பொண்ணு தான் கூப்பிட்டு வந்தா பாலா இந்த படம் பார்க்கணுன்னு. நான் கூட எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நம்ம தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னா, இல்லை நான் வந்தே ஆகணும்னா. இந்த மாதிரி குட்டீஸ் நிறையா பாலாவோட ஃபேன்ஸ் இருக்காங்க. குட்டீஸ் மட்டும் இல்லை, மக்கள் நிறையா பாலா மேலே ஒரு அபிமானம், ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க. அந்த அன்பெல்லாம் அந்த திரையில் கண்டிப்பாக திரையில் வந்து பார்ப்பாங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. பாலாவை வந்து கலக்கப்போவது யார் 5ஓட ஆடிஷன்லேருந்து இப்போ ஹீரோ ஆன பாலா வரைக்கும் தெரியும். பாலாவோட வெற்றி அப்படின்றது வந்து அவர் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்து ஒரு ஹீரோ ஆகிட்டார் அப்படின்றத தாண்டி அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோ ஆகி ரியல் லைஃப்லேயும் ஹீரோ ஆனது ஒரு பெரிய வெற்றி. அண்ட் பாலாவோட அந்த நல்ல மனசுக்கு பாலா வந்து இவ்வளோ சீக்கிரம் ஹீரோ ஆனது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் பொதுவாக ஒரு ஹீரோ வந்து படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுவோம், வந்து ஹீரோவை பார்ப்போம். ஆனால் பாலாவோட வெற்றின்றது ஒவ்வொரு வீட்லேயும்
ஒவ்வொரு மகனோட வெற்றி அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பார்க்குறாங்க. எப்படி ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கு வந்து அவர் ஆக்ஷன் பண்ணும்போது, அவர் காமெடி பண்ணும்போது, அவர் சோகமாக இருக்கும்போதெல்லாம் மக்களோட ரியாக்ஷன் இருக்குமோ தியேட்டரில், அதே மாதிரி அதுக்கு ஈடாக வந்து இருந்தது. அண்ட் படம் வந்து நான் வந்து நிறைய பாலா வந்து காமெடி பண்ணி சிரிச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பாலா வந்து சொல்லக்கூடாது, பட் சொல்கிறேன், நிறைய அழவும் வைக்கிறாரு படத்தில். அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது படம், ரொம்ப டச்சிங்காக இருந்தது படம். எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். பாலா பற்றி எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே அவர் எப்படி தெரியும் அப்படின்னா, அவர் பண்ண ஷோஸை தாண்டி அவர் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எத்தனை 1000 பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அவர் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரோ அத்தனை பேரோட ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான் இவருக்கு. ஒரு 1 இயர் முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணார், நான் அந்த மாதிரி ஒரு படத்தில் ஹீரோவாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணார். ஒரு வருஷத்தில் ஒரு படம் நடித்து அதை வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து அதை வந்து நிறுத்த வைக்கிறதுலாம் அத்தனை பேரோட பிளெஸிங்ஸ் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஃபீல் குட் படம் வந்து நிறைய மிஸ் ஆகுது. நிறைய பெரிய பெரிய படங்கள் கூட நம்மளை ரொம்ப வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற இந்த டைமில் சீரியஸாக நான் பாலாவோட படம் அப்படின்றதுக்காக மட்டும் தான் பார்க்க வந்தேன். ஆனால் இவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு 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 மேக்கிங்காக இருக்கும் அப்படின்றத நான் நிஜமாகவே எதிர்பார்க்கல. அண்ட் பாலாவோட பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா முதல் படம், ஆனால் அது தெரியவே இல்லை. மேபி அவர் நேச்சராகவே ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடாக இருக்கிறதுனால இந்த படத்தை அது ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆரம்பத்துலேருந்து ஒரு மாதிரி ஒரு 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 ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறமா வேறு மாதிரி ஒரு 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 டிரான்ஸ்ஃபர்மேஷன் படத்தில். அந்த கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாது, ஸ்பாய்லர் போடக்கூடாது, பட் வேறு லெவலில் இருக்கும். தேட்டர் இருக்க எல்லாருமே அதை வந்து இந்த கிளைமேக்ஸ் அழுகாமல் போக வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து கொடுத்துருக்காரு டைரக்டர் ஷெரீஃப். அவருக்கும் இது முதல் படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாற்றம் இப்போலாம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. சீரியஸாக வந்து நீங்கள் ஒரு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சும்மா ஒரு 2.5 hours நீங்கள் போய் ஜாலியாக உட்காந்து நினச்சி நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் வந்து நிறைய விஷயம் என்ஜாய் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி பாலாவுக்கு பயங்கர நிறைய பிளெஸிங்ஸ் இருக்குது இங்கே எல்லார் மத்தியிலையுமே. ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி ஃபீல் குட் மூவிஸ், இந்த மாதிரி மூவிஸை தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய், வணக்கம். நான் தான் நமிதா. நீங்கள் எல்லோரும் இப்போ காந்தி கண்ணாடியில் பார்த்துப்பீங்க. எனக்கு இது ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஒரு மூமெண்ட். பிகாஸ் பாலாக்கு இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிகினிங்கோ அதே லெவலில் எனக்கும் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கரியரில் ஒரு ஃபேஸ், ஒரு மைல் ஸ்டோன் இந்த படம். ஸோ இமோஷனலாக இந்த படத்தில் நிறையா இருக்குது. படம் விட்டு வெளியே வரும்போது எனக்கும் அது ரொம்ப இமோஷனலாக ஃபீல் ஆகுது. எல்லாருக்குமே அது டிரான்ஸ்லேட் ஆகும்னு நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். அண்ட் கண்டிப்பாக படம் பாருங்கள். September 5th படம் வருது. அண்ட் we need all your best wishes. தேங்க்யூ. காந்தி கண்ணாடியில் நான் தான் சின்ன கண்ணம்மாவாக பண்ணியிருக்கேன். அர்ச்சனா அம்மா, தேங்க்யூங்க. அர்ச்சனா அம்மா நேஷ்னல் அவார்ட் வின்னர் வந்து எனக்கு தேவை. நன்றி. ஓகே, காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நிச்சயமாக படம் பிடிக்கும். காதல் அப்படின்ற விஷயத்த ரொம்ப 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 அழகாக சொல்லியிருக்காரு டைரக்டர் ஷெரீஃப். ரணம்னு ஒரு படம் கண்டிப்பாக முன்னாடி பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தோட அதே இயக்குனர் தயாரித்தது தான் இந்த காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நம்மளோட ஹீரோ பாலாவோட ஃபஸ்ட்டு டெபியூ. ஸோ நம்ம தான் அவரை வார்மாக வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் அதில் ஒரு சப்போர்ட் ரோல் பண்ணியிருக்கேன். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி அண்ணனுங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷமாக நாங்கள் வந்து ரொம்ப எப்படி கரெக்டாக நம்ம படம் ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 1.25 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு எஃபர்ட் போட்டு இந்த படம் பண்ணோம். பட் இந்த படம் ஃப்ரெஷ்ஷோ அவங்க மேலே போடுறோம், எப்படி ஏற்றுப்பாங்க என்னங்கிற பயம் இருந்துச்சு. நல்லா ஆனஸ்ட்டாக வேலை செஞ்சுருக்கோம். அது எப்படி அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு நான் பயத்தில் வந்து இருந்துகிட்டே இருந்தேன். ஆனால் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ஒவ்வொருத்தரும் கட்டி பிடிச்சி என்கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படத்தை நீங்கள் தான் கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணும். ஏன்னா நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் நிறையா ப்ரெஷ்ஷெலாம் வந்து வேறு படம் வந்து பார்த்துருக்குறேன். அப்படி வேடிக்கை பார்த்த ஒரு பையனுக்கு நீங்கள் எல்லாருமே இவ்வளோ ஒரு அன்பு ஆதரவு கொடுத்து சூப்பர்ப்பா, நல்லா இருந்ததுப்பா, உங்ககிட்ட இருந்து இப்படி எதிர்பார்க்கல போன்னு சொல்லிட்டுனா என்ன சொல்லுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
நான் இதுதான் சொல்கிறேன், ரொம்ப எமோஷனலாக இருக்கேன். நான் இன்னைக்கு என்னன்னு சொல்ல தெரியல, எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்கேன். ஏன்னா யாரோ பேச ஸ்க்ரீனில் பார்த்து கை தட்டினேன், எனக்கு என் பேச பார்த்து நான் சொல்ல டைலாக்கு நான் பண்ணுற விஷயங்கள்லாம் கை தட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ஒரே ஒரு நன்றி, நான் ஒரே ஒரு நன்றி சொல்லணும், எல்லாருக்கும் நன்றி சொல்ல தானே, ஒரே ஒரு நன்றி சொல்லணும். தமிழ் மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே இந்த பாலாவின் சார்பாக பாதம் தொட்ட நன்றிகள். உங்களுடைய அன்பு ஆதரவு தான் இங்கே நான் இன்னைக்கு கதை நாயகனாக நிற்கிறேன் அப்படின்னா உங்கள் அன்பு ஆதரவு தான். ஒவ்வொரு வாட்டியும் கமெண்ட்டில் வந்து பாலா நீ நல்லா இருக்க, ஹீரோ மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்கள் சொல்கிறீங்க. நான் இன்றைக்கும் இல்லை என்றைக்குமே நான் சொல்கிறது ஒரே வார்த்தை திருப்பி சொல்ல நினைக்காதீங்க. நான் இங்கே நிற்கிறேன்னா அது தமிழ் மக்கள் போட்ட பிச்சைனால தான் நான் இங்கே நிற்கிறேன். ரொம்ப நன்றி. கடைசி வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தமிழ் மக்களுக்கு நன்றி உள்ளனா இருக்கும்னு நினைக்கிறேன். லவ் யூ லவ் யூ லவ் யூ. இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர் அண்ணன்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த படத்தை கரெக்டாக கண்டிப்பாக போய் நீங்கள் தான் இந்த படத்தை நீங்கள் சேர்ப்பீங்க. தேங்க்யூண்ணே, ரொம்ப நன்றி. ஏதாவது தப்பாக பேசியிருந்தாவோ யாராவது பேர் விட்டுருந்தாலோ சாரி, ரொம்ப எமோஷனலாக இருக்கேன், சாரி. தேங்க்யூ. லவ் யூண்ணே. நீங்கள் வந்து இவ்வளோ பேருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, லவ் யூ. டேரக்டர் ஷெரீப் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. விவேக் மோகன் ப்ரோ மியூசிக், அவங்கள பற்றி நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். பட் இந்த இடத்துல படம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் தீம் மியூசிக்லாம் வாட்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இங்கே ஒட்டுமொத்த டெக்னீஷியன் எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி உங்களால் மக்களால் ஒரு காரணமான ஒரு திரைப்படம். மக்கள்கிட்ட 5ஆம் தேதி நீங்கள் தான் பார்க்கணும். உங்கள் படம் தான் இது, மக்களால் தான் இந்த படம் நடந்துச்சு. மக்களுக்கே நாங்கள் 5ஆம் தேதி இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து வருது. நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். செப்டம்பர் 5 பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய மறக்காம பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப எமோஷனலாக இருக்குது சார். தமிழ் சினிமாவில் பல கோடி சம்பளம் வாங்குற ஆர்டிஸ்டோட ரியல் ஹீரோ தான். ஆனால் மக்கள் படத்தில் எந்த ரியல் ஹீரோ. அப்படி இருக்கும்போது உங்களோட நடிக்க 50 கதாநாயகிகள் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி சொல்லிட்டீங்க. அந்த 50 கதாநாயகிகள் ஒரு 5 பேரோட பேர் சொல்ல முடியுமா? ஐயோ இல்லைண்ணே, வேணாண்ணே. அவங்க மேலே தப்பே கிடையாதுண்ணே. அவங்க தப்பாலாம் எதுவும் பண்ணேண்ணே. அவங்க மேலே தப்பே கிடையாதுண்ணே. அது ஒவ்வொருத்தரோட விருப்பம் அது. அப்படி தப்பு நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க மேலே தப்பு கிடையாதுன்னு சொல்றீங்க. நீங்க 50 கதாநாயகிகள் கூட நடிக்கல அப்படின்னு சொன்னதை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க இது வந்து ப்ரமோஷனுக்காக அவர் பேசிட்டாரு, ஒரு பேச்சு அடிப்படுது. அப்படிங்களா? அப்படிலாம் இல்லை. நான் சொல்லுறேன், ஃபர்ஸ்ட் டேரக்டர் தான் சொன்னாங்க. ஏன்னா இதை வச்சு நாங்கள் ப்ரமோட் பண்ணணும்னு அப்படி இல்லைண்ணே. இது வந்து உண்மையாக நடந்தது. ஒரு நார்மலாக கேட்கும்போது சொன்னது தான். ஆனால் உண்மையில் நடந்த விஷயம் தான். யாரும் ப்ரமோஷனுக்காக எதுவும் பண்ணலண்ணே. ப்ரமோஷனுக்காக இந்த வார்த்தையை சொன்னாங்க. ப்ரமோஷன் தெரியல, நடந்த விஷயத்தை ஷேர் பண்ணோம். அது ப்ரமோஷனும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுண்ணே. எதுவுமே கிடையாது. அப்படி உங்களுக்கு தோணியிருந்தா சாரி, நடந்தது தானே சொன்னேன். ஆனால் ஆக்ஷன் ஹீரோவா இப்போதான் ஹீரோவாகவே ஏற்றிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுறேண்ணே. நீங்கள் எல்லாரும் அன்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ, லவ் யூண்ணே. இவ்வளோ நேரம் நீங்கள் படம் பார்த்து கால் வலிக்க கேமராமேனில் நிற்கிறீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணே, லவ் யூண்ணே. தேங்க்யூண்ணே. நன்றி.